யூடியூப் பிரைவேட் சேனல். நமது நாட்டு முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் மரணம் அடைந்தார். அவருடைய மரணத்திற்கு பின்னால் இந்திய குடிமக்கள் அனைவருமே இரங்கல் தெரிவித்தார்கள். ஆனாலும் அவருடைய மறைவுக்கு பின்னாலும் கூட பார்த்தீங்க அப்படின்னா இந்திய குடிமக்களுடைய அனைவருடைய வீட்டிலையுமே பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய நினைவுகரமாக ஒன்று இருக்கின்றது. அதுதான் ஆதார் அட்டை. இந்த ஆதார் அட்டையை உருவாக்கப்பட்ட யாருன்னு கேட்டிங்கன்னா மன்மோகன் சிங் அவர்கள் தான். அவருடைய பதவி காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஆதார் அட்டை என்பது ஒன்று உருவாக்கி இந்திய குடிமக்கள் அனைவருக்குமே கொண்டு சேர்க்க வேண்டும். அதனால் இந்திய மக்களுக்கு ஒரு பாதுகாப்பும் நல்வழியும் இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் மன்மோகன் சிங் அவர்களால் இந்த ஆதார் அட்டை உருவாக்கப்பட்டது. ஆனாலும் அவருடைய பதவி காலத்தில் இதை இந்திய மக்களுக்கு கொண்டு சேர்க்க முடியலை. அதுக்கு பிற்பாடு பார்த்திங்கன்னா நரேந்திர மோடி அவர்கள் அந்த ஆதார் அட்டையை இந்திய குடிமக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தார் அப்படிங்கிறது உண்மை. இதை எங்களுடைய யூடியூப் பிரைவேட் சேனல் மூலியமாக நம்மளுடைய மக்களுக்கு இந்த நல்வார்த்தையை தெரியப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு நாங்கள் வெளிப்படுத்துகிறோம். இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு பாலியல் தொல்லை நடந்தது பொள்ளாச்சியில். அந்த பாலியல் தொல்லை நடந்ததுக்கு பின்னால் எத்தனையோ பாலியல் தொல்லைகள் உருவாயிருந்தாலும் அதற்குரிய தண்டனைகளை கொடுத்து தமிழக அரசும் தமிழக காவல்துறையினர்களுமே அதை இல்லாத அளவுக்கு கொண்டு வந்துக்கிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது இன்றைக்கி அண்ணா பல்கலைக்கழகத்தில் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு பாலியல் தொல்லை உருவாயிருக்கு. அதாவது பொள்ளாச்சி பாலியல் தொல்லை நடந்ததுக்கு பின்னாடி தமிழக காவல்துறையினர்களுமே தமிழக அரசுமே அதை ரொம்ப ஒரு அதை இல்லாமே அழிக்கணும் அப்படிங்கிற ஒரு முழு எண்ணத்தோடு, அதாவது அரசு அறிக்கை விட்டாலுமே காவல்துறையினர் தான் முழுமையாக அதை செயல்பட முடியும். அவங்க அந்த அளவுக்கு அதை காவல்துறை அவங்களுடைய உழைப்பை காமிச்சு தான் இந்த பாலியல் தொல்லை இல்லை அப்படிங்கிற அளவுக்கு அவங்க கொண்டு வந்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த பாலியல் தொல்லையினுடைய காரணத்தை பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் கூட தமிழக அளவுக்கு இது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு பாலியல் தொல்லை. இது ஒரு திட்டம் போட்டு செஞ்சாங்களா இல்லை இது உண்மையிலே நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு வார்த்தை தமிழக மக்கள் இடத்துல நடந்துக்கிட்டு இருக்கு. என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா பாலியல் தொல்லையில் பாதிக்கப்பட்ட பெண்மணி காவல்துறை இடத்துல புகார் கொடுத்துருக்காங்க. அந்த புகாரை வாங்கிய 3 மணி நேரத்திலேயே காவல்துறையினர்கள் அந்த குற்றவாளி ஞானசேகரை கைது செஞ்சுருக்காங்க. இது எவ்வளோ நல்ல ஒரு விஷயந்தான். காவல்துறையினுடைய தன்னுடைய வேலையை ரொம்ப தீவிரமாக செஞ்சுருக்காங்க. அப்போ காவல்துறைக்கு எங்களுடைய சேனல் மூலியமாக பாராட்டும். அது இல்லாமல் அவங்களுடைய செயல்பாடு எந்த அளவுக்கு இருந்திருக்கு. 3 மணி நேரத்தில் ஒரு குற்றவாளியை பிடிச்சிருக்காங்க அப்படின்னா இது உலகம் போற்ற அளவுக்கு நம்ம தமிழக காவல்துறையினருக்கு நல்ல ஒரு பேரும் புகழும் கிடைக்க வேண்டும் என்ற ஒரு முழுமையான எங்களுடைய வார்த்தையை எங்கள் சேனல் மூலியமாக நாங்கள் வெளிப்படுத்துகிறோம். அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு செஞ்சிருந்தாலுமே இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா அதாவது பாதிக்கப்பட்ட பெண்மணி மீண்டும் போய் காவல்துறையினர்கிட்ட போயிட்டு கொடுத்த மனுவை திரும்பி வாபஸ் வாங்கியிருக்காங்க. நல்லா இந்த இடத்துல நம்ம யோசிக்கணும். பாதிக்கப்பட்ட பெண்மணி பாலியல் தொல்லையின் பேரில் புகார் கொடுத்துருக்காங்க. குற்றவாளியை கைது செஞ்ச பிற்பாடு தானே போயிட்டு காவல்துறையிட்ட போயிட்டு கொடுத்த அந்த புகாரை வாபஸ் வாங்கியிருக்காங்க. அப்போ இப்போ தமிழக மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா உண்மையிலே இந்த பாலியல் தொல்லை நடந்துச்சா, இதில் வேறு யாராவது அரசியல் ரீதியாக ஏதாவது திட்டங்கள் செஞ்சுருக்காங்களா, ஆளக்கூடிய அரசை அசிங்கப்படுத்த வேண்டும் ஒரு முறையில் அதை செஞ்சுருக்காங்களா அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தோடு யோசிக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா இதற்கு உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா அதாவது பாரதிய ஜனதாவுடைய பார்ட்டி மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் என்ன பேசியிருக்காருன்னா வெளியே ஆளுங்கட்சி இப்போ இருக்குது திமுக, அதை அசிங்கப்படுத்த வேண்டிய ஒரு முழு நோக்கத்தோடு தான் அவர் கொடுத்த அந்த வார்த்தை தனக்குத்தானே 5 சாட்டை அடி அடிப்பதாகவும் திமுக என்று சொல்லக்கூடிய அந்த அரசை கீழே இறக்கும் வரை நான் என்னுடைய காலில் காலடி மாட்ட மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இது எதுக்கு இந்த வார்த்தையை அவர் சொல்லணும்? அதாவது அவர் இந்தியன் போலீஸ் சர்வீஸில் இருந்தவர். அவர் ஒரு IPS அதிகாரி தான். இன்றைக்கி அவர் அரசியலுக்குள்ளே இருக்கார். அதே ஒரு இந்தியாவில் உள்ள போலீஸ் தான் இந்த ஒரு பாலியல் தொல்லையினுடைய குற்றவாளியை 3 மணி நேரத்தில் கைது செஞ்சுருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த பாலியல் தொல்லை ஏன் நடந்துச்சு, இது நடந்ததா இல்லை உருவாக்கப்பட்டதா? அதே இடத்துல இந்த பாலியல் தொல்லைக்கும் தமிழக அரசுக்கும் என்ன இருக்குது? பாலியல் தொல்லைங்கிறது ஒரு ஆண் இச்சையை உருவாக்கி வெளிப்படுத்துகிறதா அந்த பாலியல் தொல்லை. இதை தான் நம்ம சொல்ல முடியும். அந்த ஒரு வார்த்தை இருக்கும்போது
அண்ணாமலை அவர்கள் எதுக்கு தனக்குத்தானே 5 சாட்டடி கொடுக்கணும்? அதாவது அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா சேர சோழ பாண்டிய காலத்தில் வந்துட்டு சாட்டடி குற்றவாளி கொடுப்பாங்க. அதுபோல் அவர் சொல்கிறாரு. அவர் எதுக்கு தனக்குத்தானே வந்து சாட்டையை அடிக்கணும்? சாட்டையை வச்சு யார் படிச்சுட்டு இருக்காங்கிறது அவர் தெரியாமல் இந்த வார்த்தையை வெளிப்படுத்தியிருக்காரு. அது இல்லாமல் வந்து காலில் வந்து காலணி மாட்டேன் அப்படின்னா இவர் காலணி மாட்டார் அப்படிங்கிறது நம்ம யாரும் பார்க்க முடியாது. வார்த்தைக்கு வெளிப்படுத்தியிருக்காரு. ஆனாலும் இந்த பாலியல் தொல்லை அப்படிங்கிறதுக்கும் தமிழக அரசுக்கிட்ட இவர் இந்த வார்த்தையை விடுவதற்கும் காரணம் என்னன்னு சொல்லி தமிழக மக்கள் வந்து அவங்க இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் எப்படி இருக்குமா அப்படி இருக்குமான்னு யோசிக்கும்போது அப்போ இந்த பாலியல் தொல்லைங்கிறது வந்து ஒரு அரசியல் ரீதியாக உருவாக்கப்பட்ட ஒரு பாலியல் தொல்லையாக இருக்குமா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து தமிழக மக்கள் வந்து இப்போ அந்த வார்த்தையை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காங்க என்பதை எங்களுடைய இந்த யூடியூப் பிரைவேட் சேனல் மூலமாக தெரியப்படுத்துகிறோம்.